தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய காலை தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்துகின்ற 2 வார்த்தைகளை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதை குறிப்பாக எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் அதிகமாக இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். மற்ற நிருபங்களிலுமே பவுல் இந்த வார்த்தையை ஆங்காங்கே அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். சரி, பவுல் அநேக வார்த்தைகளை தனது இறையியல் கருத்துக்களின் மூலமாக விளக்க விரும்புகிறார். அப்படி பவுல் பயன்படுத்தக்கூடிய அநேக வார்த்தைகளில் சிறப்பான வார்த்தைகள் என்று சொன்னால் 2 வார்த்தைகள். ஒன்று கிறிஸ்துவில், இன் கிரைஸ்ட் அப்படின்ற வார்த்தை. இன்னொரு வார்த்தை கிறிஸ்து உங்களுக்குள் அல்லது இயேசு கிறிஸ்துவுக்குள் என்கின்ற வார்த்தையை பவுல் அடிக்கடி சிறப்பான முறையில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். சரி, இந்த வார்த்தைக்கு இணையான சொற்களோ வேறு எந்த புதிய ஏற்பாட்டு நூல்களிலும் இல்லாத அளவிற்கு கிட்டத்தட்ட 32 முறை இந்த எபேசியருக்கு நிருபத்தில் அவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். அது எந்தெந்த வசனங்களில் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார், அதனுடைய முக்கியத்துவம், சிறப்பம்சம் என்ன என்பதைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சரி, இந்த வார்த்தையை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். கிறிஸ்துவில் அல்லது நாம் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து நமக்குள் என்கின்ற வார்த்தை. நான் சொன்னது போல பல இடங்களிலும் பயன்படுத்துகிறார். குறிப்பாக இந்த எபேசியருக்கு நிருபத்திலும் அதிகமாக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலேயே இந்த பயன்பாட்டை நாம் பார்க்கலாம். அந்த 1வது வசனத்தை கவனியுங்கள். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. முதல் வசனத்திலேயே நாம் என்ன வாசிக்கிறோம் என்று கேட்டால், நாம் கிறிஸ்துவில் இருக்கிறோம், நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாக இருக்கிறோம் என்று சொல்லுங்க. சரி, இது போக இன்னும் வரக்கூடிய வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம், 2 தீமோத்தேயு 1:9 அவர் காலிங் இஸ் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவில் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். சோ நமது அழைப்பு அவருக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்போது வாசித்தோம் அல்லவா, எபேசியர் 1:1 we are in Christ, நாம் கிறிஸ்துவில் உள்ளோம் என்று நாம் வாசிக்கிறோம். 3வது வசனத்தை கவனியுங்கள். 3வது வசனம், கிறிஸ்துவுக்குள் நாம் சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் கூட கிறிஸ்துவுக்குள் என்றே நாம் வாசிக்கிறோம். அதுபோல 4வது வசனம் எபேசியர் 1:4 கிறிஸ்துவில் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நம்மை அவர் தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். எபேசியர் 1:7, 4:32, ரோமர் 3:24 கிறிஸ்துவில் நாம் மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். we have received forgiven from him, பாவ மன்னிப்பை அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம். நாம் அவருக்குள் மீட்பை பெற்றிருக்கிறோம். அதைத்தான் எபேசியர் 1:7 வாசிக்கிறோம். என்ன? அவருடைய கிருபையினாலே, கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. சோ கிறிஸ்துவுக்குள் நாம் மீட்பை பெற்றிருக்கிறோம். ரோமர் 8:1 வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நாம் நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். இதே எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம், கிறிஸ்துவில் வருங்கால திட்டத்தை பற்றிய தேவனுடைய வெளிப்பாட்டை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று நாம் வாசிக்க முடியும். எபேசியர் 1:9. 1:12 என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் நாம் சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம், சுதந்திரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். கலாத்தியர் 2:17 we are justified in him, கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். அதுபோல 1 கொரிந்தியர் 1:2 கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 1:17 கிறிஸ்துவுக்குள்
நாம் ஞானம் பெற்றிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். எபேசியர் 1:18 கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். we receive hope from Christ. அதுபோல அடுத்த வசனம் எபேசியர் 1:19-20 கிறிஸ்துவில் நாம் வல்லமையை பெற்றிருக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 5:6 கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு கட்டப்பட்டிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். மறுபடியும் 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார், நாம் வெற்றி அடைகிறோம் என்று நாம் வாசிக்க முடியும். அது மட்டுமல்ல, 1 தெசலோனிக்கேயர் 2:12, 2 தீமோத்தேயு 2:1 நாம் அவருடைய பிள்ளைகள், எனவே அவருக்குள் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் படிக்கிறோம். கொலோசியர் 1:10 கிறிஸ்துவுக்குள் அவருக்கு நாம் யாவரும் வேலைக்காரர்களாக ஊழியர்களாக இருக்கிறோம், எனவே அதற்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2:3 நாம் யாவரும் போர் வீரர்கள், எனவே அதற்கேற்றபடி நாம் நடந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த காலை வேளையில் நாம் சிந்தித்த இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று கேட்டால், கிறிஸ்து நம்மில் இருக்கிறார், நாம் அவருக்குள் இருக்கிறோம். இந்த வசனம் எல்லோருக்குமே தெரிந்த வசனம் தான். 2 கொரிந்தியர் 5:7 படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப பவுலினுடைய நிருபங்களில் பயன்படுத்தக்கூடிய அல்லது பவுலினுடைய இறையியலில் பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை. என்ன? கிறிஸ்துவில், கிறிஸ்துவுக்குள் அல்லது கிறிஸ்து நம்மில், நாம் அவருக்குள் இருப்பதால் நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள். எனவே இந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். அவரால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் அவருக்குள் இருக்கிறோம், அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் நம்மை சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவரிடம் நாம் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், விடுதலை அடைந்திருக்கிறோம், சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம், நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், ஞானத்தை பெற்றிருக்கிறோம், அவரிடமிருந்து நாம் வல்லமையை பெற்றிருக்கிறோம். சோ இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை மையப்படுத்தி வாழ, அவர் பிரியப்படுகிற வாழ்க்கையை நம்மில் நிறைவேற்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவ நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.